ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு பொண்ணு வந்து ஒரு பையன் கூட பேசிகிட்டு இருந்தது சார். வீடியோ காலில் யாருன்னு கேட்டேன் சார். அது யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு வச்சிருச்சு சார். மக்கான நாளும் அதேமாதிரி நைட்டு 2 மணி வரைக்கும் 2:30 வரைக்கும் பேசிகிட்டு இருந்தது பொண்ணு. வீடியோ கால் பேசிகிட்டு இருந்ததை போய்ட்டு நான் போய் அவங்க சித்தப்பா மாமா அவங்க எல்லாத்தையும் சொன்னேன். நைட் ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு காலையில் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்த உடனே பொண்ணுக்கிட்ட போய்ட்டு ஏந்திரமா பால் போட்டு கொடுமா குடிக்க டயர்டாக இருக்குதுன்னு கேட்டேன். அவங்க வந்து பால் இல்லை மாசா இருக்குது அதை வேணா கொடுக்குறேன் குடிங்க அப்படின்னு சொன்னாங்க சார். சரி மாசா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு குடிக்கும்போது என்னம்மா கசக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டேன். அது ஒன்றும் இல்லை குடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி குடிக்க வச்சுட்டு அவங்க போய் படுத்துட்டாங்க சார். நானும் படுத்துட்டேன். கொஞ்சம் நேரம் சென்று வந்து எழுப்புனாங்க சார். என்னம்மா ஏன் எழுப்புறேன்னு கேட்டதுக்கு நான் தான் விஷம் கலந்துட்டேன், அதில் என் விஷயம் எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருக்கு, உன்னை கொல்ல சொல்லிட்டாங்க அது சொல்லிச்சு சார். மாசாவில் மருந்து வச்சிட்டேன், இனிமேல் நீ செத்துருவேன். திருமணமாகி 25 நாட்களில் மாசாவில் மனைவி மருந்து வைத்து விட்டதாக மூக்கில் டியூபுடன் தீவிர சிகிச்சை பிரிவில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் கணவரின் பரபரப்பு பேச்சு. அது சொல்லிச்சு சார், மாசாவில் மருந்து வச்சிட்டேன், இனிமேல் நீ செத்துருவேன். முதல் இரவு அன்றே யாரிடம் வீடியோ காலில் பேசுற என கேட்டதால் தொடர்ந்து பிரச்சனை என குற்றச்சாட்டு. இதுவரை தாம்பத்திய உறவே நடத்த விடல, வேறொரு அஃபையர் காரணமாக கொல்ல முயற்சித்ததாக பரபரப்பு புகார். மனைவியிடம் நடக்கும் தீவிர விசாரணை. கடலூர் மாவட்டம் அயன் கருவேப்பம்பாடி கிராமத்தைச் சேர்ந்தவர் சுந்தரமூர்த்தி. கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் தனது மகனை அவரது மனைவி கொல்ல முயற்சித்ததாக கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் புகார் மனு ஒன்றை கொடுத்திருக்கிறார். அந்த மனுவில் சுந்தரமூர்த்தியின் மகன் கலையரசன் என்பவருக்கும் இளம்பெண் ஒருவருக்கும் கடந்த ஜனவரி 26ஆம் தேதி பெரியோர்கள் சம்மதத்துடன் திருமணம் நடந்தது என்றும், ஆனால் அந்த பெண்ணுக்கு அந்த திருமணத்தில் விருப்பம் இல்லை என்றும், அவர் வேறு ஒருவரை காதலிப்பதாகவும், இதனை திருமணம் முடிந்த முதல் இரவின் போது கூறியதாகவும், இதனால் கலையரசன் அந்த பெண்ணை அவர்களது வீட்டிற்கு அனுப்பிவிட பெண்ணின் சொந்தக்காரர்கள் சில நாட்களில் எல்லாம் சரியாகிவிடும் என கூறி மீண்டும் அந்த பெண்ணை தங்களது வீட்டில் விட்டுவிட்டு சென்றார்கள் என்றும், இந்த நிலையில் கடந்த 20ஆம் தேதி அந்த பெண் கூல்ட்ரிங்க்ஸில் மருந்தை கலந்து தனது மகனுக்கு கொடுத்து விட்டார். இதனால் உடல் நலம் பாதிக்கப்பட்டு தற்போது கலையரசன் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும், கடலூர் புதுச்சத்திரம் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க கலையரசன் மனைவி உள்ளிட்டோரிடம் தீவிர விசாரணை நடந்து வருகிறது. இது தொடர்பாக கலையரசனின் தந்தை மாவட்ட எஸ்பி அலுவலகத்திலும் புகார் கொடுக்க மருத்துவமனைக்கு சென்ற காவல்துறையினர் கலையரசனிடம் வாக்குமூலத்தை பதிவு செய்தனர். அந்த பொண்ணுக்கிட்ட நான் வந்து காட்டிக்கவே இல்லை சார், எல்லாம் தெரிஞ்ச மாரி. அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, மாப்பிள்ளைக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு, நீ பேசுறது எல்லாமே தெரிஞ்சிருக்கு, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். பொண்ணுக்கிட்ட சொன்ன உடனே சரி, அது என்கிட்ட பேசவே இல்லை சார். 26 நாள் ஆகுது சார், இது வரைக்கும் என்கிட்ட பொண்ணு பேசவே இல்லை சார். தாமிரத்தி ஊரும் நடக்கவும் விடலை அந்த பொண்ணு. அவங்க பொண்ணுக்கும் எனக்கும் கொஞ்சம் சண்டை வந்தது சார். ஃபோன் பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டுட்டு, ஏம்மா இதுமாரி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டதுக்கு, நான் ஃபோன் பேசுவேன் அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது அப்படின்னு சண்டை போட்டுது சார். சண்டை போட்டோடனே இந்த விஷயத்த எல்லோரும் என்னை வச்சு பஞ்சாயத்து பண்ணாங்க சார். பஞ்சாயத்து பண்ணிவிட்டு முடிச்சுட்டு, நீ அந்த நான் பொண்ணு எடுத்துன்னு போய்ட்டு அவங்க வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேன் சார். பொண்ணு மேலே சந்தேகமாக இருக்குன்னு. பொண்ணு வந்து உங்கள்கிட்ட தான் இருக்கணும், அது நீ தாலி கட்டிட்டேன், நீ தான் அதை வச்சு வாழணும் அப்படின்னு சொன்னாங்க சார். நான் வந்து என்ன சொன்னேன், அது வந்து என்னை ஏமாற்றுது, அதனால் நான் அங்கே உங்கள் வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். பொண்ணு வந்து வேறு ஒரு பையனு கூட அஃபாராக இருக்கிறதுனால பொண்ணுக்கு எல்லோரும் சாதகமாக பேசி அதை வந்து என் மேலே தப்பான ஒரு அபிப்பிராயத்தை உண்டாக்கி என்னை வந்து எப்படியாவது கொன்னுடலான்னு பார்த்தாங்க சார். என்னோடய ஒய்ஃப் தான் மருந்து வச்சு என்னை கொல்ல பார்த்தது சார்.